பாசத்திற்குரிய அன்பு உள்ளங்களுக்கு பிறந்த பாலன் இயேசுவின் ஆசிகளும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்பவும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய நாளின் இறை வார்த்தையை ஒரு சில மணித்துளிகள் தியானித்து சிந்தித்து வாழ்வாக்க முயற்சி செய்வோம். முதல் வாசகம் 1 யோவான் அதிகாரம் 2 29வது வசனத்தில், அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள். இந்த இறைவார்த்தையை உணர்ந்து தியானித்தால் நம் ஆழ்மனதை மிகவும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது. காரணம், நாம் அனைவரும் நேர்மையாளரின் வழிவந்தவர்கள். அவரை வழிபடும் மக்கள் நாம். நம் உள்ளங்களில் நம் வாழ்வில் நேர்மை உள்ளதா? நம் குடும்பங்களில் நேர்மையாக நடந்து கொள்கிறோமா என்று சிந்திக்க வேண்டிய தருணம். செய்தித்தாள்களில் வாசிக்கும் பொழுது பல குடும்பங்களில் சந்தேகம், பிளவுகள், நேர்மையின்மை. விளைவு, விலை மதிப்பில்லா இந்த மானிட வாழ்க்கையை மண்ணில் புதைத்து விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை ஒருமுறைதான். எனவே நேர்மை என்னும் முத்தை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். நேர்மையாளர்களாக வாழ்வோம். 3வது அதிகாரம் 1 வசனத்தில், நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். ஆம், நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். நமக்காக மனித உரு எடுத்து இம்மண்ணில் இறைமகன் இயேசு பிறந்துள்ளார். நமது பாவங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நோயிலிருந்து விடுதலை பெற இம்மண்ணில் நம் தெய்வம் அவதரித்துள்ளார். நம்மீது கொண்டுள்ள அன்பால் நம்மில் ஒருவராக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு, உறுதியான விசுவாசத்தோடு பாலன் இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி புது வாழ்வை தொடர்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவான் இவரே இறைமகன் என்று மக்களுக்கு சான்று கூறுகிறார். சாட்சியாகவும் வாழ்ந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் தெய்வத்திற்கு சாட்சியாக வாழ்கிறோமா என்ற கேள்வியை கேட்போம். யோவானைப் போல சாட்சியாக வாழ புலர்ந்த புத்தாண்டில் பாலனிடம் வரம் வேண்டுவோம். இந்த 2026ஆம் ஆண்டில் இமைகள் திறந்து நேசிப்பதை விட இதயம் திறந்து நேசிப்போம். அப்பொழுது உயிர் பிரிந்தாலும் உறவுகள் நீடிக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.